ஆதியிலே தேவன் இருந்தார். அவர் சகலத்தையும் படைத்தார். 6 நாளுக்குள்ளே வெளிச்சத்தையும் தாவரங்களையும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களையும் பறவைகள் கடலில் வாழும் உயிரினங்களையும் ஊரும் பிராணிகள் விலங்குகளையும் படைத்தார். கடைசியாக 6ஆம் நாளில் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை படைத்தார். படைத்த தேவனுக்கும் மனிதனுக்கும் நல்ல உறவு இருந்தது. ஒரு நாள் மனிதன் தேவனுடைய வார்த்தையை மீறினான். தேவனுடைய வார்த்தையை மீறுவதே பாவம். மனிதன் பாவம் செய்தபடியால் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. தேவன் பரிசுத்தர், மனிதன் பாவி. பாவத்தின் சம்பளம் மரணம். இப்படியாக எல்லாரும் பாவம் செய்து கடவுளுடைய மகிமையை இழந்தனர். பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கும் துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிப்பதற்கும் பல முயற்சிகளை செய்தான் மனிதன். எல்லாம் தோல்வியிலே முடிந்தது. ஆதலால் நாம் பாவிகளாய் இருக்கையில் தேவன் நம்மேல் வைத்த அன்பினாலே அவர் தம்முடைய சொந்த குமாரன் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். இயேசு எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. எல்லாருடைய பாவத்துக்காகவும் அவர் சிலுவையில் பலியாகி 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலே அவரை மெய்யான தெய்வம் என்பதை நிரூபிக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்வில் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக பலியாகி எனக்காக 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும்போது தேவன் நமக்கு இலவசமாய் புது வாழ்வையும் நித்திய வாழ்வையும் தருகிறார். அவரே நமக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு இலவசமாய் கொடுக்கிற இந்த புது வாழ்வையும் நித்திய வாழ்வையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? இப்பொழுதே வேண்டுதல் செய்யுங்கள். ஆமென்.